ஓகச் தமிழர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் வட இந்திய தொழிலாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பானிபூரி கடையில் தொடங்கி விவசாயம் வரை அவர்கள் கால் பதித்து இருக்கிறார்கள். அண்மையில் சென்னைக்கு வந்த ரயிலில் சாறை சாறையாக வட மாநிலத்தவர் வந்து இறங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதோடு விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளது. இவர்களின் வருகை தமிழகத்திற்கு பயனா அல்லது பாதிப்பா என்பது குறித்து பார்ப்போம். உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. இந்தியா ஜனநாயக நாடு என்பதால் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை வேலை தேடி செல்லவும் பிடித்த பணியில் ஈடுபடவும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உள்ளது. இந்திய அளவில் பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, போதிய ஊதியம், உள்கட்டமைப்பு, பாதிப்பை ஏற்படுத்தாத விலைவாசி போன்றவற்றின் சிறப்பான அம்சங்களை கொண்ட மாநிலமாக தமிழகம் உள்ளது. எனவே வேலைவாய்ப்பிற்காக தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்கும் வட இந்திய தொழிலாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் வட மாநிலங்களில் வேலைவாய்ப்பின்மை, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாமை ஆகியவை ஆகும். தமிழகத்தில் படித்தவர்கள் அதிகம் என்பதால் உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு எப்போதும் பற்றாக்குறை உள்ளது. இதை போக்க கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வட மாநில தொழிலாளர்கள் கை கொடுத்து வருகிறார்கள். சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் மட்டுமில்லாமல் குக்கிராமங்களிலும் அவர்கள் பணியாற்றுவது அதிகரித்து விட்டது என்பதை மறுப்பதற்கு இல்லை. கட்டுமானத் துறையில் காலடி எடுத்து வைத்த அவர்கள் தனியார் நிறுவனங்கள், கடைகள், உணவகங்களில் அதிக அளவில் பணியாற்றி வருகின்றனர். சில தினங்களுக்கு முன்பு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கான வட இந்திய தொழிலாளர்கள் வந்திறங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு விமர்சனங்களுக்கு உள்ளானது. வறுமை, வேலைவாய்ப்பின்மையே தமிழ்நாடு போன்ற வளர்ச்சியடைந்த மாநிலத்திற்கு வட இந்தியர்கள் அதிக அளவில் வேலை தேடி வர காரணம் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. செங்கல் சூளைகள், தூய்மை பணிகள், விவசாய பணிகள் வரை அவர்கள் நீக்கமற நிறைந்திருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. அமைதியான மாநிலம், அன்பான மக்கள், வேலைக்கு கூலி போன்றவை தமிழகம் வரும் வடமாநில தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பை அளிக்கின்றன. தமிழகத்தில் ஒரு நாள் கூலி என்பது 300 ரூபாய்க்கு மேல் தொடங்கி 1100 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. இது தொழிலை பொறுத்து மாறுபடுகிறது. இந்த அளவு ஊதியம் வட இந்தியாவில் கிடைப்பதில்லை என கூறப்படுகிறது. அதிக நேரம் உழைப்பு, கொடுக்கும் வேலையை உரிய நேரத்தில் முடித்தல் வடமாநில தொழிலாளர்களின் பலமாக கருதப்படுகிறது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று பெருமிதம் இருந்தாலும் வடமாநிலத்தவர் வருகை தொழில், அரசியல், சமூக நீதி கட்டமைப்புகளை காலப்போக்கில் பதம் பார்த்து விடுமோ என்ற அச்சமும் எழுந்துள்ளது. உயர்கல்வி பயின்று அதற்கேற்ற வேலைவாய்ப்புகளில் தமிழர்கள் அதிக அளவில் அமர்வதால் கீழ்மட்ட வேலைகளுக்கு பற்றாக்குறை இருப்பதாகவும், எனவே வட இந்தியர்களை வேலைக்கு அமர்த்துவது தவிர்க்க முடியாதது என்பது முதலாளிகளின் வாதமாக உள்ளது. 2016இல் தமிழகத்தில் 10 லட்சம் என்ற அளவுக்கு இருந்த வடமாநில தொழிலாளர்களின் எண்ணிக்கை தற்போது 35 லட்சத்தை தாண்டிவிட்டதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இவர்கள் இங்கு நிரந்தரமாக தங்கியிருப்பதாகவும், வேலைக்காக வந்துவிட்டு செல்வோரை கணக்கெடுத்தால் கோடியை தாண்டும் என்றும் கூறப்படுகிறது. ஒரு நிலப்பரப்பை, ஒரு பகுதியை அங்கு வசிப்பவர்களால் மட்டுமே வளர்ச்சியடைய வைக்க முடியாது. வெளியிலிருந்து வருபவர்களும் முன்னேற்றத்திற்கு மறைமுக காரணமாக இருக்கிறார்கள். தமிழர்கள் உலகம் முழுக்க சென்று தொழில், வேலைவாய்ப்பில் வெற்றி கொடி நாட்டி வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இன்றைய சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு தமிழர்களின் உழைப்பு அடிப்படை காரணமாக பார்க்கப்படுகிறது. வட மாநிலத்திலிருந்து தமிழகம் வந்து தங்கிவிடும் தொழிலாளர்களை எத்தனை ஆண்டுகளுக்கு அனுமதிப்பது? ரேஷன் கார்டு கொடுக்க வேண்டுமா? அவர்களின் தொழில், சமூக, அரசியல் உரிமைகள் குறித்தும் பேசப்பட்டு வருகின்றன. பிழைப்புக்காக தமிழ்நாட்டிற்கு வந்தவர்கள் ஓரிரு தலைமுறைகள் இங்கே தங்கிவிட்டால் தமிழர்களின் வாழ்வாதாரங்கள் பங்கு போடப்படுவதை தடுக்க முடியாது. எனவே வடமாநில தொழிலாளர்கள் விவகாரத்தில் சரியான முடிவுகளை எடுத்து அரசியல் ரீதியாகவும் தீர்வு காண வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு உள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.